தெரியும் இப்போதைய நாட்டு நடப்புகளை பற்றிய ஒரு வீடியோ. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு பெரிய மிகவும் கண்டிக்கத்தக்க நம் பாரத மக்களுக்கு அதிக கோபம் மூட்டிய சம்பவம் பகல்காமில் ஏப்ரல் 22 பயங்கரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து வந்த காஷ்மீருக்குள்ளே இருக்கும் பயங்கரவாதிகளும் சேர்ந்து இந்துக்களையாக தேடி பெயரை கேட்டு ஏதோ ஹலீமா சொல்லுன்னு ஏதோ சொன்னாங்க. அதாவது முஸ்லீம் பேரில் சொன்னாங்கன்னா கூட அவங்களுடைய மத சம்மந்தமான பாடி காட்டு சொல்லி காட்டுற மாதிரி பேசி சுட்டு கொண்டதுங்கிறது தகவல். கிட்டத்தட்ட 26 பேர் அன்றைக்கே இறந்து போயிட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் இறந்தாங்க, 29 அந்த மாதிரி ஏதோ மொத்த உயிரிழப்பு. அனைவரும் ஒருத்தர் அங்கே உள்ள உள்ளூரில் உள்ள இந்த டூரிஸ்ட் கைடு குதிரையில் கூட்டிகிட்டு போய் அவங்க சுற்றி காட்டுற அந்த மாதிரி செய்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரர். அவர் காப்பாற்றுறதுக்காக, தன்னுடைய பாதுகாப்பில் வந்த டூரிஸ்டோட காப்பாற்றுறதுக்காக இந்த பயங்கரவாதிகளை எதிர்த்து நின்று துப்பாக்கியை பிடிச்சி அவன் சுட்டு அவரையும் அந்த மனிதரையும் கொண்டு விட்டதாக தகவல் வந்தது. இது நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு கோபத்தை உருவாக்கியது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போதைய நிலைமை. அதுக்கு முன்னாடி இந்த காஷ்மீர் பிரச்சனையுடைய ஆரம்பத்தில் கொஞ்சம் பார்ப்போம். உடனடியாக இப்போதைய இந்த ஒரு கோபமூட்டும் சம்பவம் நடந்ததுக்கு காரணம் பாகிஸ்தானில் உள்ள இராணுவ தளபதி அசிம் முனீர்னு ஒரு அந்த ஆள் முல்லாவாக இருக்க வேண்டியவன். பாகிஸ்தானுடைய இராணுவத்தில் இந்திய எதிர்ப்புங்கிறது ஒரு அளவுக்கு அதிகமாக செய்து கொண்டிருக்கும் ஒரு மனிதன். அந்த மனிதர் முறைப்படி அரசு விதிப்படி ஓய்வு பெற வேண்டும் என்றால் இந்த ஆண்டு அக்டோபர் 2025 ஓய்வு பெற வேண்டியவர். பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு அந்த இராணுவம் அந்த நாட்டை கட்டுப்பாடு வைத்திருக்கின்றது என்பது தான் உலக அளவில் ஒப்புக்கொண்ட ஒரு உண்மை. இந்த அசிம் முனீர் இவனும் பாகிஸ்தானை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தான் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் மிகவும் கீழ்நிலையில், உணவு பஞ்சம் ஏற்படும் நிலையிலும், விலைவாசி உயர்வு, அந்த வெளிநாட்டிலேருந்து எதுவும் பொருள்கள் இறக்குமதி பண்ணுறது பணம் இல்லாத நிலைமை அப்படிங்கிற மிகவும் மோசமான நிலைமையில் கடந்த 10 ஆண்டுகளாக, அதில் இந்த கடந்த 5 ஆண்டுகளாக மிக மோசமான நிலைமையில் இருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் இந்த சம்பவம் ஏப்ரல் 22க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவன் பேசிய போது, அதாவது பாகிஸ்தானில் இருந்து வெளிநாட்டில் வேலை செய்தவர்கள் கூடியிருக்க ஒரு கூட்டம், அதாவது டயஸ்போரா, அதில் அவன் பேசும்போது சொன்ன முக்கியமான ஒரு அப்ஜெக்ஷன், அப்படி நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத, அதை கண்டிக்கிறது மட்டுமல்ல அவனை தண்டிக்க வேண்டும் அளவுக்கு பேச என்னென்னா, இந்துக்களுடைய கலாச்சாரம் நமக்கு எந்த விதத்திலும் ஒத்துப்போகாது. இப்படி இந்த 2 நாடுகள் அப்படிங்கிற திட்டம் வந்தது காரணம் இந்துக்களோட நமக்கு ஒத்து போகாது அப்படிங்கிறது மெயினான காரணமாக அப்படின்னு அந்த மனிதன் சொல்கிறான். அப்புறம் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை அவங்களுடைய நாட்டை பொறுத்தளவுக்கு அது ஜகுலர் வீன் அப்படின்னா கழுத்து நரம்பு தான். இந்த மாதிரி இவன் பேசியிருந்தான். அடுத்து ஒரு 4-5 நாட்களுக்குள் இந்த சம்பவம் நடந்துள்ளது. வந்ததில் ஒருவன் பாகிஸ்தானுடைய ஆர்மி குரூப்பில், ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்பில் இருந்து பணி செய்தவன் என்ற தகவலும் வந்துள்ளது. அவன் அங்கே டிஸ்மிஸ் பண்ண மாதிரி ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்படிப்பட்டால் நாங்கள் பாகிஸ்தான் ஆர்மி அவங்க இல்லைன்னு சொல்கிறதுக்காக அவங்க அப்போ ப்ரிப்பரேட்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். தயாரிப்பு வேலைகள் இந்த மாதிரி செய்திருக்கிறாங்கிறது இன்னொரு தகவல். இப்போ அவங்கள சுற்றி அந்த காட்டு பகுதிகளை சுற்றி அவங்கள தேடி பிடிக்கிற ரெடி பண்ணியிருக்காங்க. உயிரோடாகவோ அல்லது பணமாகவோ கட்டாயம் நமது இராணுவத்தினர் அவர்களை பிடிப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. சரி, இந்த காஷ்மீர் பிரச்சனை பொறுத்தளவுக்கு இது சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலேருந்து இந்திய பாகிஸ்தான் பிரச்சனையில், இந்திய பாகிஸ்தான் சண்டையில் 2 முறை நேரடியாக மிகப்பெரிய சண்டையாகும். கார்கில் யுத்தம் 1999 இன்னொரு சண்டையாகும். அதாவது 48-49 ஒரு சண்டை, 65 நினைக்கிறேன் அப்போ ஒரு சண்டை, அப்புறம் 71 பங்களாதேஷ் யுத்தம்.
அது வந்து பாகிஸ்தானுடைய உள்நாட்டு பிரச்சனையில் அதனால் நமக்கு ஏற்பட்ட அகதிகள் பிரச்சனையால் நம்ம தலையிட வேண்டியிருந்துச்சு. அதனால் பங்களாதேஷ் உருவானது. அதில் வந்து வெளிப்படையான உலகம் அறிந்த சரணடைவுதல், அதாவது 95,000 வீரர்கள் வந்து சரண்டர் ஆனாங்க நம்ம நாட்டில். அது வந்து 71. அதுக்கு முன்னாடியும் இந்தியாவை பொறுத்தளவுக்கு வெற்றி தான். அது பாகிஸ்தான் தோல்வி கண்டாலும் அது போர் நிறுத்தம்னு வந்தோடனே அவங்களும் பாவலா போட்டு இது இருப்பாங்க. அந்த மற்ற சண்டைகள் எல்லாமே காஷ்மீர் காரணத்தை வைத்து. என்ன பிரச்சனை? இந்த 2 நாட்டு 2 நேஷன் தியரி. முஸ்லீம்கள் இங்கே இந்துக்களோட இருக்க முடியாது, எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லி அவங்க சண்டை போட்டு அதை பிரிட்டிஷ்காரங்களும் அவங்கள ஏவி விட்டு அது டிவைட் அண்ட் ரூல், பிரித்தாளும் சூழ்ச்சி. அதில் ஜின்னா போன்றவர்கள் எங்களுக்கு முஸ்லீம்கள் தனிநாடு வேணும்னு சொல்லி, ஸோ முஸ்லீம்கள் தனிநாடுன்னு போன பிறகு எஞ்சியுள்ள பாரத நாட்டை இந்துக்கள் நாடு என்று நம் அறிவுஜீவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை வந்து ஆரம்ப அரசியலமைப்பு சட்டப்படி மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பிளெல்லாம் எழுதலை. ஆனால் எல்லோரையும் உள்ளடக்கிய இஸ்லாமிய சகோதரர்களை இங்கே இருந்து நாங்கள் பாகிஸ்தான் போகாமல் இருந்தவர்களை நம்முடன் சேர்த்து கொண்டு ஒரு இன்க்ளூசிவ் முன்னேற்றம், அதாவது ஒரு உள்ளடக்கிய முன்னேற்றம், எல்லாரையும் அரவணைத்து போகும் அமைப்பாகத்தான் நமது அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. அதில் பசுவதை இதெல்லாம் தடுக்கணும். காமன் சிவில் கோட், அதாவது எல்லோருக்கும் பொதுவான சட்டம். கிரிமினல் சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் சிவில் சட்டத்தை பொறுத்தளவுக்கு அதாவது குடியுரிமை எப்படின்னா கல்யாணம் சம்மந்தப்பட்டது, வாரிசு சம்மந்தப்பட்டது. இந்த சட்டம் வந்து ஒவ்வொரு மதத்துக்கும் வேறு மாதிரி இருக்கக்கூடாது, ஒரே இதை கொண்டு வரணுங்கிறதும் அரசியல் சட்டத்தில் எழுதியிருந்தாங்க. ஆனால் அது இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தாமல் ஓடிட்டுருக்கு. இப்போ சமீபத்தில் உத்தரகாண்டில் அதை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்ற எந்த மாகாணத்தில் ஆரம்பிக்கல. நாடுபுறம் செய்ய வேண்டிய வேலை அது ஒன்று நிலுவையில் உள்ளது. சரி, இந்த மாதிரி அப்போ இருக்கும்போது இந்துக்கள் பெருவாரியாக இருந்த நாட்டில் எல்லோரையும் உள்ளடக்கிய இந்து ராஷ்டிரான்னு சொல்லாமல் தான் ஏற்றுக்கொண்டோம். அது இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்க போய் தான் அது நடந்தது. அதுவே மற்ற எந்த மதத்தினராக இருந்தாலும் அந்த மாதிரி எல்லோரையும் உள்ளடக்கியன்னு கட்டாயம் நடந்திருக்காதுங்கிறது ஒரு விஷயம். இது எல்லோரும் புரிந்து கொள்வதற்காக. ஏன்னா நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்த பாடங்கள்லாம் வந்து இந்த இடதுசாரி சிந்தனையாளர்களின் குப்பை தான் நமக்கு பாடமாக தவறான, அதாவது ஒரு நாட்டினுடைய மீது படையெடுத்து நம்மை துன்புறுத்தியவர்களை பெருமைப்படுத்துவது, ஆனால் நம் நாட்டில் உள்ள பெருமைகளை மறைப்பது இல்லைன்னா சிறுமைப்படுத்துவது. இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் தான் இருந்தது நமது நாட்டின் கல்வி முறை நேரு காலத்தில் இருந்து. இந்த தனிநாடுன்னு அவங்க போன பிறகு நம் நாட்டில் எல்லோரையும் உள்ளடக்கிய பாரத நாடு, முஸ்லீம்கள் மட்டும் பெருவாரியான பாகிஸ்தான் நாடு. அது வந்து இஸ்லாமிக் நாடு, இஸ்லாமிய தேசம்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஜம்மு காஷ்மீர் வந்து நம்ம நாட்டிலையும் பல குறுநில மன்னர்கள் இருந்தாங்க. அதெல்லாம் ஒருங்கிணைக்கிற வேலை வந்து நம்ம நாட்டில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல், அவர் உள்துறை மந்திரியாக இருந்தார். அந்த செயல்பாடுகளை செய்து கொண்டு இருந்தார். காஷ்மீரில் உள்ள ராஜா வந்து இந்து ராஜா. அவர் இன்னும் இந்து ராஜா, மக்கள் அதிகபட்சம் முஸ்லீம் இருந்தாங்கன்னா, நம் நாடு முகலாய மன்னர்கள் படையெடுப்பிற்கு முன்னால் ஒவ்வொருவரும் அனைத்து மக்களும் சனாதன தர்மத்தை பின்பற்றிய, இப்போ இந்துக்கள்னு சொல்கிறாங்களே, அது அந்த ஏன்னா நம்மளுடைய தர்மத்திற்கு இந்து அப்படிங்கிற பேரும் கிடையாது. அதை கொடுத்ததே வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள். இந்து நதி, அதாவது சிந்து நதியினுடைய அந்த பகுதியில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி, அதனால் நம்மளை வந்து குறிப்பிடுவது அந்த இந்து நதி பக்கத்தில் உள்ளவங்கன்னு சொல்லி அது இந்துஸ்னு அப்படி வந்தது அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இயல்பாக ஆண்டாண்டு காலமாக பழங்காலத்திலிருந்து நாம் சொல்லி கொண்டிருப்பது சனாதன தர்மம். அது யாரையும் துன்புறுத்துவதில்லை. நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மாதிரி அது ஜாதி அரசியல் அதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை, பொய். அதை பற்றி நான் பல வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த பொய்யை வச்சுக்கிட்டு இந்த இடதுசாரி சிந்தனையாளர்களுடைய தாக்கமும் இந்த ஈவேரா போன்றவர்களுடைய தாக்கமும் உரிய ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ், விளிம்பு நிலையில் உள்ள சில மக்கள், ஒரு குறிப்பிட்ட குறுகிய மனப்பான்மையுடைய மக்கள் தான் இந்த கூத்தை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது பாகிஸ்தான்
ஸோ அந்த முகலாய படையெடுப்பு வந்த பிறகு லட்சக்கணக்கான இந்து மக்கள் கொல்லப்பட்டனர், பெருவாரியான மக்கள் கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டனர், ஆயிரக்கணக்கான கோயில்கள் இடிக்கப்பட்டு மசூதிகள் கட்டப்பட்டன. அதோடு தான் ராமபுரான் பிறந்த இடம்னு சொல்லி அது பிரச்சனை முடிவுக்கு வந்தது. 150 வருஷத்துக்கு மேலே பிரிட்டிஷ் காலகட்டத்திலேருந்து அந்த நம்ம மக்கள் போராடி கிட்டத்தட்ட 500 வருஷமாக போராடுறாங்க. அதிகமான போராட்டம் கடந்த 150 ஆண்டுகளாக. ஆனால் முகலாய மன்னர்களுக்கு எதிர்த்துமே, ஏன்னா அந்த பாபர் மசூதி கட்டினது நம் சனாதன தர்மம் செய்யும் பாரத மக்களுடைய புனிதமான இடமான ராமபுரான் பிறந்த இடம். அங்கே இருந்த கோயிலை இடிச்சிட்டு கட்டினாங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. அது நிரூபிக்கப்பட்டு இப்போ கோயில் கட்டியாச்சு. என்ன சொல்ல வரேன்னா, முகலாய மன்னர்களுடைய படையெடுப்புக்கு முன்பு இங்கே இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் அது தவறு. அப்படி என்றால் அதற்கு மாறியவர்கள் இப்போது அதை பின்பற்றக்கூடாது என்றால் இல்லை, அது அவர்கள் இஷ்டம். இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு அவர்களுக்கு முழு உரிமை உண்டு என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. இவர்களுடைய முன்னோர்கள் நம் முன்னோர்களே, இருவரும் ஒருவரே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால் இந்த அசீம் முனீர் பேசினது இந்துக்கள் கலாச்சாரம் நமக்கு ஒத்து வராதுங்கிறது முட்டாள்தனமான வாதம் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார். இது ஒரு பக்கம். இப்போ அவன் பேசின ஒரு வாரத்துக்குள்ள மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது. அதில் இந்துக்களாக தேடி கொன்றனர். ஒரு சுற்றுலாத்தலத்தில் அது ரொம்ப அருமையான அந்த பகல்காங்கிற இடம் இந்தியாவினுடைய சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு நானும் குடும்பத்தோடு முன்னாடி போயிருக்கிறேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த மிகவும் அருமையான இடம். அது ஈஸியாக போக முடியாது, பாதைகள் தானால குதிரையில் போகிற மாதிரி தான் இருக்கும். நடந்து போகிறது கொஞ்சம் சிரமம். நடந்து போகிறவங்க இருக்கிறாங்க, பட் பெரும்பாலும் குதிரையில் உட்கார்ந்து அவங்க குதிரை ஓட்டியோ கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடம். அங்கே நம் பாரத மக்களை கொன்று குவித்தனர் இந்த பயங்கரவாதிகள். இப்போ அரசு அதனுடைய எதிர்வினை மிக கடுமையாக செய்ய ஆரம்பிக்குது. சரி, இந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை சொன்னேன், அதை முடிச்சுக்கிறேன். அப்போது சுதந்திரம் அடைகிற காலத்தில் ராஜா ஹரிசிங் இந்து மன்னர் தான் அங்கே இருந்தார். அவர் நான் தனிநாடாக இருப்போம்னு சொல்லி இந்தியாவோட சேர்றதுக்கு ரெடி இல்லை, பாகிஸ்தானோட சேர்றதுக்கு ரெடி இல்லை, இந்தியாவோட சேர்றதுக்கு ரெடி இல்லைன்னு அவர் இருந்தார். இந்தியா நம்மளோட சேர்ந்தீங்கன்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம்னு கேட்கும்போது அவர் அதை ஒத்துக்கலை. அப்படி அந்த சம்பவத்தில் இந்தியாவில் மற்ற இடத்தில் ஒருங்கிணைப்பு நடந்து கொண்டிருந்தது. அங்கே நேருடைய தலையீடு இருந்ததுன்னு வச்சுக்கோமே. அப்போது பாகிஸ்தானுடைய இராணுவம் அங்கே உள்ள ட்ரைபல்ஸ், அதாவது பழங்குடியினரை, அதாவது இஸ்லாம் பின்பற்றக்கூடிய அங்கே உள்ள மக்கள், லோக்கல் மக்களை மூலம் படையெடுப்பு நடந்தது. அப்போது ராஜா ஹரிசிங்கால் தாக்கு பிடிக்க முடியல, நிறைய இடத்த பிடிச்சி உள்ளே வந்துட்டாங்க. அப்போ அவர் இந்தியா உதவி கேட்குறாரு, நீங்கள் இராணுவத்தை எங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா நீ இந்தியாவோட சேரு, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ தனியாக இருக்கிறதுக்கு நாங்கள் வர முடியாதுங்கிறோம். இந்தியா சொன்ன உடனே அவர் நான் இந்தியாவோட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்சியாளர் இந்தியாவோடு சேர்வதற்கு ஒப்பந்தம் போடுகிறார். ஒப்பந்தம் போடுறதுக்கு அவர் ஒத்துக்கிட்ட உடனே இந்தியா நம்ம இராணுவத்தை அனுப்பி அவங்கள திருப்பி விரட்டுறாங்க. வந்தவர்களை உள்ள பாதி இடத்த பிடிச்சி வந்தவங்கள நம்ம இராணுவம் விரட்டும் போது கொஞ்சம் போய்கிட்டு இருக்கிறாங்க. முழுசாக விரட்டுறதுக்கு முன்பே அவசரப்பட்டு நமது முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு போனார். அவங்க உடனே இப்போ சண்டை நிறுத்தம் செய்யுங்க அப்படின்னா, எப்போ சண்டை நிறுத்தம்னு சொல்கிறாங்களோ அப்போ இவங்க விரட்டினதில் உள்ளே வந்ததில் ஒரு பகுதியை தான் விரட்ட முடியும், மீதி இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா விரட்டி செய்யாமல் எந்த இடத்துல சண்டை நடக்கோ அங்கேயே போர் நிறுத்தம் சொன்னோன்னே அவங்க பிடிச்ச இடத்துல ஒரு பகுதி இன்னும் அவங்க கையில் இருக்குது. நிறைய பகுதி இவங்க விரட்டியும் விட்டாங்க, அதுவும் நடந்தது. அப்போது இன்னும் ஒரு மாதம் பொறுத்திருந்து அதுக்கப்புறம் உலக அளவில் சொல்லுவோம்னு சொல்லியிருந்தால் எல்லாரையுமே விரட்டி இருந்திருக்காங்க. இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படிங்கிற பேச்சே இருந்திருக்காது. அதாவது காஷ்மீரில் ஒரு பகுதி பாகிஸ்தான் கையில் இருக்குங்கிற பேச்சே வந்திருக்காங்க, அடித்து விரட்டி இருந்திருக்கலாம். அந்த தவறை அப்போதைய அரசியல் தலைமை செய்தது. அதனுடைய விளைவும் அப்போது மட்டும் இல்லை, அவன் ஒரு பகுதியை வச்சுக்கிட்டு எங்களுக்கு தான் காஷ்மீர்னு அவனும் சண்டை போட்டுருக்கான். இன்னொரு பக்கம் இங்கே இந்த நம்ம நாட்டோட சேர்றதுக்கு அவங்க ஒப்பந்தம் போடும்போது அவர்கள் இது வேண்டும் என்று கேட்டார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நம் நாட்டில் ஆர்டிகிள் 370, அதாவது 370ங்கிற ஒரு ஸ்பெஷல் ஷரத்தை கொண்டு வைத்துக்கொண்டு அதில் அவங்க தனி நாடு மாதிரி இருக்கிற மாதிரி, கிட்டத்தட்ட தனி நாடு மாதிரி இருக்கிற மாதிரி வெளியுறவு, இராணுவம்,
அந்த பணம், அதாவது ஃபைனான்ஷியல் இது ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க், இந்த மாதிரி ஒரு 3-4 ஐட்டம் இருப்போம், மற்றெல்லாம் அவங்க தனியாக இருப்பாங்கிற மாதிரி ஒரு, அதாவது நம்ம நாட்டில் ஒரு சட்டம் வந்து காஷ்மீர் அசம்பிளி ஏற்றுக்கலைன்னா அது அங்கே செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தவறான ஒரு இதை கொண்டு வந்து வச்சு நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை அன்பளிப்பாக கொடுத்து விட்டு சென்று விட்டார் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதனுடைய விளைவுகளை பல 10 ஆண்டுகளாக நாம் அனுபவித்தோம். பாகிஸ்தான் வந்து மீதி இடத்த பிடிக்கிறதுக்கு அந்த முதல் சண்டையில் அடி வாங்கி பிடிச்ச இடத்துல கொஞ்சத்தை விட்டுட்டு மீதி பிடிச்சி உட்காந்துருக்குறாங்க. அடுத்த சண்டையில் அடி வாங்கிட்டு போயிட்டாங்க. 65 அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கார்கில்ல அவங்க மிலிட்ரி ஆட்களை சாதாரண, அதாவது உள்ளூரில் காஷ்மீரில் உள்ளூரில் உள்ள தீவிரவாதிகள் இந்த மாதிரி காட்டி, ஆனால் பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் இராணுவ உடையெல்லாம் எடுத்துகிட்டு சாதாரண மாற்றி போய் மலையில் பிடிச்சி உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ அதை இந்தியா வாஜ்பாய் கவர்மெண்ட்டு அடித்து குண்டு போட்டு எல்லாம் அடித்து விரட்டி வாங்கிட்டு ஓடினாங்க. ஸோ அது ஒரு சண்டை நடந்தது, கார்கில் யுத்தம். அப்போயும் அடி வாங்கிட்டு போனாங்க. இந்த மாதிரி அப்பப்போ தகராறு செஞ்சுருக்காங்க. 71 சண்டை வந்து வேறு, அதை பற்றி வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன். இது தெளிவாக இன்னொரு வீடியோவில் அதை பற்றி பேசணும். அந்த சண்டையில் பாகிஸ்தான் இராணுவம் நம் இராணுவத்திடம் சரணடைந்தது. அந்த அளவுக்கு அது மிகப்பெரிய வெற்றி இந்தியாவுக்கு. சரி, இவ்வளவு பிரச்சனை இருந்து அந்த ஷிம்லா ஒப்பந்தம் வந்தது வந்து அந்த பங்களாதேஷ் உருவான 1971 சண்டையில் தான் அந்த ஒப்பந்தம் வந்தது. இந்தியா நிறைய அதில் விட்டு கொடுத்து, அப்போவே மொத்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் நம்ம வாங்கிடலாம், கொடுத்தா தான் இல்லை கொடுக்கணும், இல்லைன்னா இவங்க வந்து வார் கிரைம், சண்டையினுடைய குற்றத்துக்கு, போர்க்குற்றத்துக்கு இவங்களை இந்த மிலிட்ரி கோர்ட்டில் வந்து இவங்க மேலே விசாரணை நடத்தி தண்டிப்போம்னு சொல்லி பிடிச்சி வச்சுருந்துருக்கணும். செய்யலை, விட்டு கொடுத்து கெட்டு போய்விட்டோம். ஒரு மிகப்பெரிய வெற்றியை வீணடித்து விட்டது இந்திரா காந்தியினுடைய அரசு. இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறம் நேரடி சண்டையெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு பயங்கரவாதிகளை ட்ரெயின் பண்ணி பயிற்சி கொடுத்து உள்ளே அனுப்புறது, காட்டு வழியாக உள்ளே வருவாங்க, வேலி போட்டாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. பட் மொத்த எல்லையும் 700-800 கிலோமீட்டர் தூரத்தையே வந்து வேலி போட்டு எவ்வளோ வச்சாலும் மலைப்பகுதியில் அங்கங்கே எங்கேயாவது நுழைஞ்சி வர்ற மாதிரி இவங்க செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இப்போ உள்ள பிரச்சனை. ஸோ பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு எல்லை கிளியராக இருக்குது, இன்டர்நேஷ்னல் பார்டர். எல்லை கிளியராக இல்லாத இடம் வந்து இந்த சண்டை 1948-49 நடந்த சண்டையில் போர் நிறுத்தத்தில் எங்கே நின்றார்களோ காஷ்மீர் பகுதியில், அது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், எங்கே கட்டுப்பாடு நம்மக்கிட்ட இருக்கோ அதுதான் சொல்லி, அதாவது இன்டர்நேஷ்னல் பார்டர்னு சொல்லாமல் முறைப்படி பிரிக்கப்பட்ட சர்வதேச எல்லைன்னு இல்லாமல் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிற பகுதி அங்கே வச்சுருக்குறாங்க. அவங்க பகுதியில் வந்து பாகிஸ்தான் கண்ட்ரோலில் இருக்க காஷ்மீர் ஒரு பகுதியும், நம்ம பகுதியில் மீதி ஏற்கனவே இவங்களை விரட்டின போது மிச்சம் அதிக பகுதி நம்ம பகுதியில் இருக்குது. அதில் ஒரு சிறிய இடத்தை பாகிஸ்தான் வந்து சைனாவுக்கும் தாரை வார்த்து கொடுத்துள்ளதுன்னு இன்னொரு பிரச்சனை. சைனா வந்து எங்கெல்லாம் லேண்ட் கிராப் இடங்களை பிடிக்கலாம்னு அலைகிறவங்க, ரோக் நாடுகளில் முதலிடம் சைனா கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுற டர்க்கி அதை பற்றி பேசுவார். சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் வந்த பிறகு இவங்களுடைய தாக்குதல், முதல்ல அவர் நட்புக்காக அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஏதோ பேசி பார்த்தார், ஒன்றும் நடக்கலை. ஊரிங்கிற இராணுவ தளத்தில் அடித்த உடனே இவர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி அந்த மிலிட்ரி கேம்ப், அதாவது பயங்கரவாதிகள் ட்ரைனிங் கேம்ப், அந்த இடங்களில் எல்லையை கடந்து உள்ளே போய் 2 கிலோமீட்டர்லாம் 5 கிலோமீட்டருக்கு உள்ளே போய் அங்கே போய் குண்டு போட்டு துப்பாக்கியால் சுட்டு எல்லோரும் காலி பண்ணிட்டு வந்தாங்க. அது அந்த மாதிரி நடந்தது. அவங்க ஒன்றும் நடக்காத மாதிரி இருந்துட்டு விட்டு இருந்தாங்க. அடுத்து ஒரு 2 வருஷம் அமைதியாக இருந்தாங்க, திருப்பி ஆரம்பித்தாங்க. அப்புறம் 2019 அப்போ வந்து நம்ம ஆர்மி ஜவான் சிஆர்பிஎஃப் வேனை வந்து ஆம்பியூஷ் பண்ணி 40 பேருக்கு மேலே நம்மளுடைய வீரர்கள் கொடூரமாக மரணம் அடைந்தனர். அதுக்கு பதில் பாலாகோட் வரைக்கும் உள்ள எல்லைக்குள்ளே கடந்து போய் அங்கே உள்ள கேம்பை மொத்தமாக குண்டு போட்டு அடித்து அங்கே உள்ள பயங்கரவாதிகள் வந்து அப்போவே 300 பேருக்கு மேலே செத்துருப்பாங்கிற மாதிரி ஒரு கணக்கு. அங்கே யாரும் இல்லை, வெறும் இடம் தாங்கிற மாதிரி பாகிஸ்தான் ஒரு செப்பக்கட்டு கட்டியிருக்கு. இப்படி ஒவ்வொரு முறையும்
காங்கிரஸ் அரசாங்கம் எங்கள் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு அப்படின்னு வெத்து கதையை பேசாமல் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தாலும் இது முடிவாக இல்லை. கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துட்டு அவங்களுடைய ஆட்டத்தை, இந்த கெட்ட ஆட்டத்தை மறுபடியும் செய்து கொண்டிருக்கின்றனர். இப்போதைய நிலைமையில் 2019 ஆர்டிக்கிள் 370 இவர் கழட்டி விட்டார், கிடையாதுன்னு சொல்லி. ஜம்மு காஷ்மீர் முழுக்க மற்ற மாநிலத்தை போல் அதுவும் ஒரே அளவுதான் சொல்லி வச்ச பிறகு, அது மட்டும் இல்லாமல் அந்த மாநிலத்தை யூனியன் பிரதேசங்கள், அதாவது மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற பிரதேசமாக மாற்றி அதுக்கு ஸ்டேட் அந்தஸ்து கொஞ்சம் நார்மல் ஆனப்பறம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதையும் செய்தார்கள். அதில் இப்போ தேர்தல் நடந்து சுதந்திரத்திற்கு பின்னால் 61% மேலே ஓட்டு பதிவு நடந்த காஷ்மீர் முதல் முறையாக. ஏன்னா நம்ம நாட்டில் மற்ற இடத்துல 60%லேருந்து 70% தான் நார்மலாக நடக்குது. அந்த அளவுக்கு காஷ்மீரிலும் முதல் முறையாக தேர்தலில் மக்கள் வாக்குப்பதிவு செய்தனர். நிறைய முன்னேற்றங்கள் நடந்தது. அங்குள்ள மக்கள், இஸ்லாமிய மக்களே இந்த அரசை பெருமையாக பேசுவதும் செய்திகளில் வந்து கொண்டிருந்தது. அங்குள்ள பெண்கள் மிகவும் மகிழ்ச்சியாக மத்திய அரசை பாராட்டி பேசுவதும் நிறைய விஷயங்கள் வந்தது. பாகிஸ்தான் பொறுக்குமா? அமைதியாக இருக்காங்கன்னா அப்போது அவன் அங்கே காஷ்மீர் மக்கள் சிரமப்படுறாங்க, அங்கே உள்ளதை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு கதை சொல்லிட்டு அலைகிறவங்களுக்கு இந்த பொய்யான பிரச்சாரத்துக்கு நம்ம காஷ்மீர் முன்னேற்றங்கிறது அவங்க பொய் நிரூபிக்கப்படும். அதனால் இங்கே ஏதாவது பிரச்சனையாக இருக்குதுன்னு காட்டணும். அந்த பிரச்சனை அந்த நாட்டு மக்கள், அதாவது காஷ்மீர் மக்கள் இந்தியாவை எதிர்த்து போரிடுகின்றார் அப்படின்னு உலகத்துக்கு காட்டணும். அதுதான் இவங்களோட எண்ணம். அதுக்காக இங்கே யாரும் வரலன்னா அவன் நாட்டில் இருந்து ஆளுநர் பயங்கரவாதிகளை அனுப்பிச்சி விட்டு இதை செய்கிறேன். இந்த வேலையை சமீபத்தில் அவன் ராணுவ மந்திரி பேசியிருக்கிறான். 30 வருஷமாக இந்த டர்ட்டி கேம், இந்த அழுக்கான அசிங்கமான விளையாட்டை நாங்கள் செய்து கொண்டு தான் இருந்தோம். அமெரிக்காவுக்காக அங்கே பணம் வாங்கிட்டு ரஷ்யா, அமெரிக்கா எல்லோரும் செஞ்சாங்க, பிரிட்டிஷ் எல்லாருமே அதை செஞ்சாங்க. ஆப்கானிஸ்தானில் உள்ள அடிப்படைவாதிகள் அரசாங்கத்தை எதிர்த்து நிற்பதற்கு அதை பற்றி வீடியோ போடுறோம்னே, அது ரஷ்யா காலகட்டம் தனியாக, அமெரிக்கா காலகட்டம் 2 காலகட்டம் ஆப்கானிஸ்தான் குட்டிச்சோறு பண்ணாங்க. இப்போ தாலிபான்கள் ஆட்சியில் இருக்குது. அங்கேயும் மக்கள் சுதந்திரமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லாத நிலையில் தான் உள்ளது. இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம், தாலிபான்கள் இந்தியாவை மதிக்கின்றனர். ஏன்னா நம்ம அந்த மக்களுக்கு முன்னேற்றத்திற்காக நிறைய வீடு கட்டி கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம் நாடு செய்தது. அதனால் நம் நாட்டுடன் உறவு வைக்க வேண்டும், ராஜ்ய ரீதியான உறவு வைக்க வேண்டும் என்று தாலிபான்கள் முயற்சி செய்கின்றனர். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். பாகிஸ்தானுக்குள்ளே இந்த மாதிரி பயங்கரவாதிகள் வளர்த்து விடுறது, ஆப்கானிஸ்தானை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அமெரிக்கா சொன்னது, பிரிட்டிஷ் சொன்னாங்க, ரஷ்யாவுக்கு எதிர்ப்பாக பண்ணுறோம் அப்படின்னு இப்படி மாற்றி செய்தோம்னு சொல்லி பயங்கரவாதிகள் வளர்த்து விடுறதில் பெரும்பாலான பகுதியினர் இந்த ஆப்கானிஸ்தானை பயன்படுத்துகிறது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிர்பார்க்கவும் அவர்கள் செய்து கொண்டிருந்தனர். பணம் மேற்கத்திய நாடுகளில் இருந்த பணம், மேற்கத்திய நாடுகளுக்கு ஆப்கானிஸ்தானில் அந்த அடிப்படைவாதிகளை ஒடுக்குவதற்கு தேவைங்கிற ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டு பணத்தை அதிகமாக பாகிஸ்தான் கொடுத்தனர். அதை தவறாக பயன்படுத்தி இந்தியாவிற்கு எதிர்ப்பாகவும் அவர்கள் செய்தனர். இந்தியா முன்னேற்றம் கண்ட பிறகு, இந்தியா வலிமை பெற்ற பிறகு இந்தியாவினுடைய பேச்சு மேற்கத்திய நாடுகளில் ஈடுபட்டது. அதுக்கப்புறம் தான் இவங்க பண்ணுறது தவறுங்கிறத பாகிஸ்தான் செய்வது தவறு அப்படிங்கிறத மேற்கத்திய நாடுகள் ஒப்புக்கொள்ள ஆரம்பித்தனர். ஏன்னா நம்மளுடைய முன்னேற்றம் அவர்களுக்கு தேவை, நம்ம மார்க்கெட் அவங்களுக்கு தேவை. எல்லாமே சுயநலத்தில் தான் இருப்பாங்க உலக அளவில். நம்ம நாடும் நம் பாதுகாப்புக்கு தேவை எதுவோ அதை செய்ய வேண்டும். சரி, இப்படி இருக்கிறதில்ல நரேந்திர மோடி அரசாங்கம் வந்த பிறகு பாகிஸ்தானில் இந்த மாதிரி அயோக்கியத்தனம் செய்தால் உடனடியாக குண்டு போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அது பத்தாது என்பதை இப்போதைய செயலின் மூலம் அவர்கள் செய்துள்ளனர். உடனடியாக நம்ம அரசாங்கம் இந்த இண்டூஸ் வாட்டர் ட்ரீட்டி, அதாவது சிந்து நதியினுடைய நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லிட்டு தண்ணியை விடுறத, இல்லைன்னா 70% தண்ணி அவங்களுக்கு தான் போகுது. 70லேருந்து 80%. நமக்கு 20% மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது. இப்போ உடனே 100% நிறுத்த முடியுமானா முடியாது. ஆனால் நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு முடியலைன்னா மொத்தமாக விட்டாலும் அவன் எதுவும் கேள்வி கேட்க முடியாது. சரி, இது சரியான்னு கேட்டால் அயோக்கியத்தனம் செய்து கொண்டு நம் நாட்டு மக்களை ரத்தம் சிந்த வைக்கும் ஒரு நாட்டுடன் என்ன ஒப்பந்தம் வேண்டி கிடக்கிறது? அது என்ன உலக நடப்பு? அவன் நியாயமாக இருந்தால் நம்ம நியாயமாக இருக்கணும். நியாயமாக இல்லையே, இவ்வளவு காலம் இந்த இண்டூஸ் ட்ரீட்டியை நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்காமல் இருந்தது தான் தவறு.
இப்போது செய்தது மிக சரியானது. அதை நிறுத்துறாங்க சொன்ன உடனேயே அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தினால் அது போர் தொடுப்பதற்கு சமம் அப்படின்னு அவன் பேசுகிறாங்க. சண்டைக்கு வரட்டும், அடி இன்றைக்கி நிலைமை பாகிஸ்தான் நிலைமை என்னென்னா, சோத்துக்கு வழி இல்லை அந்த நாட்டில். பொருளாதாரம் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இருக்குன்னா, அவங்களுக்கு முன்னேற்ற காட்டுறோன்னு சொல்லி சைனாட்ட கடன் வாங்கி பெரிய கடங்கார நாடாக இருக்குது. சைனாவை நம்பி குட்டிச்சோரான நாடுகளில் முதல் நாடு பாகிஸ்தான். அதை அவர்கள் உணரப்போவதில்லை. சைனாவுக்கு வந்து அவனுடைய காலனி ஆதிக்கம் மாதிரி கொண்டு வரது தான் உலகம் பூரா அவன் செய்கிறாங்கிறத இந்த மாதிரி நாடுகள் புரிந்து கொள்வதில்லை. ஆட்சியாளர்களுக்கு லஞ்சம் துட்டு நிறையா கிடைக்கும், மற்றபடி நாட்டை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. சைனா எல்லா அயோக்கியத்தனமும் செய்து பணம் கொடுக்கிற நாட்டை காலனித்துவம் செய்கிறார்கள். பிரிட்டிஷ் அந்த காலத்தில் செய்ததை இவர்கள் இந்த முறையில் செய்கிறார்கள் என்பது என் குற்றச்சாட்டு. இப்போ சைனாவை போன்ற நாடுகளால் பணம் வந்தும் அந்த நாடு உருப்படாமல் தான் போயிட்டுருக்கு. இவர்கள் வளர்த்து விட்ட பயங்கரவாதிகளில் தெரிக்கே தாலிபான் பாகிஸ்தான் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஆப்கானிஸ்தானோட சம்மந்தம் வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் ஆர்மியை குண்டு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. பலூச்சிஸ்தான் மேற்கு பகுதியில் பாதி நாட்டுக்கு மேலே உள்ள இடம், அது இயற்கை வளம் மிகுந்த இடம்ங்கிறாங்க. அதை சுரண்டி எடுப்பதற்கு அந்த நாட்டு மக்களுக்கு, அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பலன் இல்லாமல் சிந்து பகுதியில் உள்ள மக்கள் சுரண்டுகிறார்கள் என்பது குற்றச்சாட்டு. அங்கே உள்ள மக்கள் அவர்கள் எதிர்த்து பாகிஸ்தானுடைய ஆர்மியை எதிர்த்து துப்பாக்கி சண்டை போடுகிறார்கள். வடக்க ஆப்கானிஸ்தான் எல்லையிலையும் இந்த தாலிபானோட சண்டை. இந்த மாதிரி எல்லா பகுதியிலையும் உள்பக்கமும் சண்டை, மேற்கு பக்கமும் சண்டை. இந்த மாதிரி நிலைமையில் பொருளாதாரம் வீழ்ச்சியின், அதாவது மொத்த வீழ்ச்சியில் இருக்கிறது. சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க, அதுதான் உண்மை. இந்த நேரத்தில் மக்களுடைய கவனத்தை திசை திருப்பத்தான் இந்த அசீம் முனீருங்கிறவன் வந்து இங்கே பகல்காமில் இந்த டூரிஸ்ட்டு, ஏன்னா இந்துக்களை தேடிக்கொண்டால் இங்கு இந்து முஸ்லீம் கலவரம் வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்தது. நம் நாட்டில் அப்படி நடக்கவில்லை. நாம் இதில் மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம், ஓவைசி போன்றவர்களே, ஏன்னா இந்த ஒரு மத்திய அரசு கொண்டு வந்த எந்த சட்டமாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தவறாக சொல்லி கொண்டிருப்பவரை பாகிஸ்தானை கடுமையாக எச்சரித்துள்ளார். பாகிஸ்தான் வந்து ஒரு ஃபெயில்டு ஸ்டேட் அப்படிங்கிறார், அதாவது ஒரு தோல்வியுற்ற ஒரு நாடு. அது உண்மை. அவர்கள் நம்மிலும் 50 ஆண்டுகள் பின்னால் இருக்கிறார்கள், அதுவும் உண்மை. மிகவும் தாழ்ந்து இருக்கிறார்கள் என்பது, ஏன்னா பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்து இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஓவைசி போன்றவர்களே யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு இந்த பகல்காம் குற்றச்சாட்டு மன்னிக்க முடியாத குற்றச்சாட்டு என்று சொல்வதை நாம் பாராட்டுகிறோம். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் முதல் மந்திரி, கர்நாடக மந்திரி, சண்டைக்கு நம்ம போகக்கூடாது. இன்னொரு காங்கிரஸ் எம்எல்ஏ, பயங்கரவாதிகள் வந்து அவங்களுக்கு நீ என்ன மதம் கேட்குறக்கலாமா டைம் இருக்குது. இந்த அளவுக்கு பிதற்றும் ஒரு கூட்டம் காங்கிரஸில் இருக்கிறது. மணிசங்கர் ஐயர், இந்த மாதிரி அயோக்கியர்கள் காங்கிரஸில் மிக அதிகமாக இருக்கின்றனர். இவர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு சென்று அங்கு முல்லாவாக கூட அவன் மாறிக்கலாம், இருந்து அவர்கள் வாழ்க்கையை நடத்தலாம். அவர்களெல்லாம் இந்திய நாட்டில், நம் பாரத மண்ணில் இருக்க தகுதியற்றவர்கள். இப்போது சண்டை, இது சரியான நேரம். பாகிஸ்தானுடைய நிலைமை உலக அளவில் எந்த ஒரு நாடும், சீனா மற்றும் துருக்கி, இந்த 2 நாடுகளை தவிர்த்து இஸ்லாமிய நாடுகளே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இல்லை. அதுதான் யதார்த்தம். சைனா இந்தியாவுக்கு எதிர்ப்பாகவும் உலகத்தை காலனிப்படுத்தவும் முயற்சி செய்யும் ஒரு ரவுடி நாடு. ரவுடிகள் கூட்டம் நடத்தும், ஒரு ஆட்சி நடத்தும் ஒரு நாடு. அந்த மக்கள் பாவம், சைன மக்கள் பாவம். பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு ஆர்மி, இராணுவம் வந்து ஒரு நாட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கே உள்ள அரசியல்வாதிகள் இவங்களுக்கு வந்து வேலைக்காரங்கிற மாதிரி சப்ராசிமாங்க. சப்ராசின்னா இந்த பியூன், அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நிலைமை. ஒரு அரேபிய தலைவர் சமீபத்தில் பேசியதை கேட்டேன். அவர் சொன்னார், இங்கிலீஷில் அவர் பேசுனது நான் தமிழில் சொல்கிறேன். உலகத்தில் எல்லா நாடும், ஒவ்வொரு நாடுமே இராணுவம் வச்சுருப்பாங்க. பாகிஸ்தான் இராணுவத்திற்கு ஒரு நாடு இருக்குது அப்படின்னு சொன்னார். அதாவது அந்த நாட்டுக்கு இராணுவம் கிடையாது, அந்த இராணுவத்துக்கு அந்த நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு இஸ்லாமிய தலைவர், அரேபிய நாட்டிலேருந்து வந்தவர் அப்படி பேசியிருந்தார். அதுதான் உண்மை. அந்த மாதிரி இருக்கிற பாகிஸ்தானில்
இப்போது அவர்கள் செய்த கொடுமைக்கு தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இதுதான் சரியான தருணம். இந்தியா வந்து இதுவரைக்கும் எல்லாத்தையும் பார்டரை சீல் பண்ணுறது, நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தினது, விமானம் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்கிறது, கப்பல் உள்ள வரக்கூடாது, எல்லாம் சரி. இது இது போதாது. பிரதம மந்திரியும் உள்துறை மந்திரியும் சொன்னது போல் பயங்கரவாதிகள் உலகத்தில் எந்த மூலை இருந்தாலும் அவர்களை விடமாட்டோம். அவர்களை பாதுகாப்பு கொடுத்தவர்கள், அவர்கள் பின்னணியில் உள்ளவர்களை ஒழிப்போம். அதுதான் முக்கியமானது. பின்னணி இருப்பது பாகிஸ்தான் இராணுவம். அவர்களை ஒடுக்க வேண்டும். பாகிஸ்தான் உடைவது நம் நாட்டு அமைதிக்கு நல்லது. இப்போது சண்டை வந்தால் நம்ம பாதிப்பு இருக்கும், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் பாகிஸ்தான், பலுசிஸ்தான் தனியாகவும், இந்த ஆப்கானிஸ்தான் சப்போர்ட்டில் உள்ள தெரேக் தாலிபான் பாகிஸ்தான் ஏதோ சொல்கிறாங்க, அவங்க சண்டை இப்படியெல்லாம் பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிச்சுக்கிட்டு நின்னாங்கன்னா அப்புறம் சிந்து பகுதியும் கராச்சி பகுதி மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மீதியெல்லாம் அங்கங்கே பிச்சுட்டு போகிற மாதிரி ஆகிடும். பாகிஸ்தானை 4 துண்டுகளாக போவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பாகிஸ்தான் கண்ட்ரோலோட நம் காஷ்மீரை நாம் திரும்ப வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வளவும் செய்த பிறகு தான் இந்த காஷ்மீரில் பயங்கரவாதம் செய்யும் உள்ளூர் பயங்கரவாதிகளை ஒடுக்குவதும் ஈஸியாக இருக்கும். அங்கே உள்ள மக்கள் இந்தியாவுக்கு விரோதமானவர்கள் அல்ல. இந்த மாதிரி தவறான பாடம் கற்பிக்கப்பட்டு இருக்கிற பயங்கரவாதிகள் ஒடுக்கப்பட வேண்டியவர்கள். அது நமக்கு அதுக்கப்புறம் வேலை ஈஸியாக இருக்கும். பாகிஸ்தான் ஒடுக்கப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது. நம் நாடு இந்த நேரத்தில் நாம் பொருளாதாரத்தில் முன்னேறி கொண்டிருப்பது, இப்போ ஒரு சண்டை எதுவும் இல்லாமல் இருந்தால் விரைவாகவே 3வது பெரிய பொருளாதார நாடாக வருவது விரைவாக நடக்கும். அதில் சிறிது தடங்கள் ஏற்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் இந்த சண்டை வந்தால். அதற்காக நாம் பல 10 ஆண்டுகளாக, 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பாகிஸ்தான் சைட்லேருந்து பயங்கரவாதிகளை கொண்டு வந்து கண்ட நேரம்லாம் நம்மளை சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறது. இந்த கொடுமையை நிற்பதற்கு இதுதான் சரியான தருணம். பாகிஸ்தானை ஒடுக்க வேண்டும். வழக்கம் போல் அவங்க பல்லவி பாடு, நாங்கள் நியூக்ளியர் கண்ட்ரி, அதாவது அணு ஆயுத நாடு, நாங்கள் அணு ஆயுதத்தை பிரயோகிப்போம். அவங்க அணு ஆயுதத்தை பிரயோகித்தா நம்ம சும்மாவாக இருப்போம். நமக்கு தேவை வந்து இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற மாதிரி அயன் டோம், அதாவது இந்த மொத்தமாக எங்கேருந்து எது வந்தாலும் நம்மகிட்டருந்து ப்ரொடெக்டிவ் ராக்கெட் வந்து போய் அத்தனையும் அடிச்சுக்கிட்டு இருக்கும். அது இஸ்ரேலில் ஒரு குட்டி நாடு, சுற்றி உள்ள இஸ்லாம் சார்பாக இருந்து இஸ்ரேலை ஒழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் அத்தனை நாடுகளையும் துவம்சம் செய்தது இஸ்ரேல். அதுபோன்று நமக்கு பாதுகாப்பு தேவை. இஸ்ரேலில் உள்ள அயன் டோம் போன்றது. அதை வைத்துக்கொண்டு பாகிஸ்தான் அணு ஆயுத பிரயோகம் செய்யுமே ஆனால் பாகிஸ்தானை ஒட்டு மொத்தமாக ஒழிக்க வேண்டும். நம் அணு ஆயுதத்தால் பாகிஸ்தானை ஒடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நம் அரசு அதை செய்யும் என்று நான் நம்புகிறேன். நம் நாட்டு மக்கள் அரசின் போர் நடவடிக்கைக்கு முழுக்க ஆதரவோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்லதே எதிர்பார்ப்போம். இந்த பிரச்சனை இந்த முறை கொடுக்கும் நமது இராணுவத்தினால் கொடுக்கப்படும் அடியால், பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படும் அடியால் காஷ்மீருடைய பிரச்சனை ஒட்டுமொத்தமாக தீரும். நம் நாட்டில் இந்த பயங்கரவாதம் ஒட்டுமொத்தமாக தீரும் என்று கூறிக்கொண்டு மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.